ஐயா சிவாய நம்ம சொல்லுங்கய்யா. ஐயா சிவாய நமக. சொல்லுங்கய்யா. இன்னைக்கு இருக்க காலகட்டத்துல ம். குழந்தை செல்வங்கள்லாம் பாத்தீங்கன்னா நோய் நொடியாவே இருக்குது. குழந்தைகளுக்கா? இல்ல அந்த பரபரப்பு இல்ல. நாம சின்ன வயசுல நமக்கு 50 சரி. சின்ன வயசுல இருக்கும்போது எந்த நேரம் பார்த்தாலும் வெளியே ஆட ஓட பாட இப்படியே சுத்திக்கிட்டு இருப்போம். அங்கங்க விளையாட்டு இருக்கும், நல்லா இருக்கும். இந்த செல்போனு டிவி இதெல்லாம் வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் உருவாயிருச்சு. ஏன் எதனால அப்படிலாம்? செல்போனு டிவின்லாம் இல்லையா, இது எப்பெருமா நிச்சயித்ததுதான். எங்க அப்பன் பகவான் அன்னைக்கே சொல்லிட்டான், கலியுகம் அழிகிற நாள்ல இப்படிதான் நோய் நொடிகள் அதிகமாகும் சாமியே சொல்லியிருக்கான். சாமி சொல்றான் பாருங்க, பெற்ற தாய் பிள்ளையை ஒக்கரையில் எடுக்க பாம்பாய் நெளிய கண்டேன் சிவனேங்க. மகாவிஷ்ணு சிவன்ட்ட உரையாடுறான். சிவனே, கலியுகம் அழிகிற நாள்ல ஒரு தாய் குழந்தைய இடுப்புல தூக்கி வச்சா பாம்பு மாதிரி நெளியுமா. பாம்பு எப்படி ஊறும்? சத்து கிடையாது. ஏன் சத்து இல்ல, அந்த ஆரோக்கியம் கிடையாதுங்க. இன்னைக்கு பிறக்கிற குழந்தைங்க நோய். உங்களுக்கு அதனாலதான் இங்க பாருங்க, மனுஷன் என்ன நினைச்சுக்கலாம் தெரியுமா? என்னமோ பூமி இவனுங்களுக்கு ஒரு ஒரு போகத்துக்குரிய இடம், இன்பத்துக்குரிய இடம் நினைச்சுக்கிறான். அட பாவிகளே, நான் சொல்ல பகவான் சொல்றான், பாவிகளே இந்த பூமி துன்பத்துக்குரிய இடம்ங்கிறான். பெரிய துன்பத்துக்குரிய இடம் இந்த பூமி. புரியுதா உங்களுக்கு? அதான் சொல்றான், எண்ணெய் அடைந்து விட்ட பிறகு, அதாவது மோட்சம் முக்தி போயிட்டானா ஒரு மனுஷன், மோட்ச பிரவா நிலைங்கிற மோட்சத்தை அடைஞ்சிட்டானா, அது சாமி சொல்றாரு பாருங்க, எண்ணெய் அடைந்து விட்ட பிறகு இந்த மனிதர்கள் துன்பத்துக்குரியதும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லைங்க. நல்லா புரிஞ்சுக்கோங்க, துன்பத்துக்குரியதும் நிலையற்றதுமான மறுபிறவியை அடைவதில்லைங்க. என்ன அடைஞ்சுக்க அப்புறம் அப்ப இந்த பூமி துன்பத்துக்குரியதுன்னு பகவான் சொல்றாரு. ஆனா இவன் என்னன்னா, பிறந்த நாளுக்கு பட்டாக்கத்தில கேக் வெட்டி கொண்டாடுறான். எவ்வளவு ஒரு முட்டாள்தனம் பாருங்க. சித்தர்கள் முனிவர்கள் எல்லாம் பயந்தான் அந்த பிறப்பை பார்த்து. ஐயோ இறைவா, எனக்கு மோட்சத்துக்கு ஓடுனான். எதுக்கு? சித்தர்கள் எவ்வளவு பெரிய ஞானி, அறிவாளி. அவன் பிறப்பை பார்த்து பயப்பட்டான். ஐயோ இறைவா, எனக்கு மீண்டும் பிறவியை கொடுத்துடாதன்னா. ஏன்னா 7 வாய்ப்பு கொடுக்கப்படுது மனித பிறவி. நீ அதுல திருந்தலன்னா உனக்கு ஆடு, கோழி, பன்னி, நாயின்னு பிறப்ப. இன்னைக்கு பிரியாணி திங்கிறோமே ஆடு, அது யாரு? இதே மனுஷ போய் ஆத்மாதான் அதுக்குள்ள இருக்கு. புரியுதா உங்களுக்கு? அதனால இங்க பாருங்க, நம்ம இந்த பிறப்புங்கிற பெருங்கடல், இந்த துன்பத்துல இருந்து விடுபடணும். இதுல மனுஷன் நினைச்சுக்கிறான் குழந்தை பெற்றுக்கிறது ஆனந்தம், கல்யாணம் பண்ணிக்கிறது ஆனந்தம். ஐயோ இது எல்லாம், அதாவது இதெல்லாம் மாயேன்னு சொன்னான். அததான் எங்க அப்பன் தெளிவா சொல்றான், பாசம் அறுத்தல்லவோ பரகதியை நாடுவதுங்க. இந்த பந்த பாசம் பாருங்க, இருக்கிறதுலே பெரிய துன்பம் என்ன தெரியுமா? பந்த பாசம் தான். இந்த பந்த பாசம் வந்துருச்சுன்னா மனுஷன் மாட்டிக்குவான். பிள்ளை, பொண்டாட்டி, பிள்ளை, குட்டி, இதுக்கு எதுக்காக ஒருத்தருக்கு உடம்பு சரியில்லைன்னு வச்சுக்கோங்க, ஏதோ ஒன்று ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், மனுஷன் உடஞ்சு நூடுல்ஸ் ஆயிடுவான். அதனாலதான் சாமி என்ன சொல்றாரு, ஒவ்வொரு ஜீவனும் அவனவன் கர்மவினையை தாங்கிட்டு தான் பிறக்கிறான். அப்போ அவனவன் வாழ்க்கையில என்ன நடக்குன்னு தெரியாது. 100 வயசு வரைக்கும் நீங்க நிம்மதியா வாழணும்னு நினைச்சீங்கன்னா அது நடக்கவே நடக்காது. ஏன்னா ஒரு காலகட்டத்துல உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட நாள் நல்லா சந்தோஷமா உங்க வாழ்க்கை நல்லா போகும். திடீர்னு நினைச்சு கூட பார்க்க முடியுங்க. திடீர்னு புயல் திடீர்னு தானே வரும். அது மாதிரிதான் வாழ்க்கையில புயல் திடீர்னு வீசும், திடீர்னு ஒரு விபத்து ஆயிரும், திடீர்னு ஒரு நோய் நொடி ஆயிரும், திடீர்னு ஒரு மரணம் நடந்துரும். அப்போ இவன் என்ன பண்றான்? பந்தவாசங்கிற மாயையில மூழ்கி இவன் அப்படியே அழிஞ்சிடறான். அதான் சாமி சொல்றாரு, டே பிறப்பு நிலையற்றதுடா. எந்த மனிதனுக்கும் அழிவு கிடையாது. எந்த மனிதனுக்கு, எல்லாம் ஆத்மா உள்ள இருக்கு. உடல் தான் அழியுது, எவனும் அழியப்படுறது இந்த உலகத்துல அவன் இருக்கிறான். அதனால நீங்க இறப்புக்கு நீங்க பயப்படக்கூடாது. இறப்புங்கிறது விடுதலைங்கிறான். ஆனா நாம இறப்பை பார்த்து பயப்படுறோம். புரியுதா உங்களுக்கு? இது சொன்னா கசக்கும். இப்ப நான் சொல்றது எல்லாருக்குமே கசக்கும். இதான் உண்மை. ஒரு மனுஷன் பிறப்பு முதல் இறப்பு வரைக்கும் இன்பமா வாழ முடியாது. ஏன்னா அவன் கர்மவினையை தாங்கி வரான். அவனுடைய வாழ்க்கையில இடையில நடக்கும், இடையில தான் அந்த புயல் வீசும். நல்லா வாழ்ந்துட்டே இருப்பான், நல்லா வீடு, காரு, பங்களா, மனைவி, மக்கள், நோய் நொடியெல்லாம் சந்தோஷமா வாழ்வான். திடீர்னு ஒரு நோய் வந்துடும் வீட்டுல இருக்கா ஒருத்தருக்கு, அவன் அப்படியே ஒடிஞ்சு போயிடுவான். இது நடக்கா இல்லையா? அதான் சாமி சொன்னாரு, பெற்ற தாய் பிள்ளையை ஒக்கரையில் எடுக்க பாம்பாய் நெளிய கழிவு அழியினால என்ன நடக்குமா? சத்து இல்லாம தான் குழந்தைங்க பிறக்குமா. அப்புறம் எப்படி அது ஆரோக்கியமா இருக்கும் சொல்லுங்க? அதை கொண்டு ஆஸ்பத்திரியில சேர்த்தோன்னே இவன் உயிரெல்லாம் போயிடும். அப்பனுக்கும் நிம்மதி போயிடும், ஆத்தாளுக்கு நிம்மதி போயிடும். அதனாலதான் பிறப்புங்கிறது பெரிய துன்பம் தான். ஆனா மனிதர்கள் பிறப்ப நீங்க இன்பம்னு கொண்டாடுறீங்க. அதுல ஒரு பட்டாக்கத்தி வச்சு கொண்டாடுறான் நிறைய பேர், ரவுடி பயில்கள் ரோட்ல. ஆட முட்டாள்களே, இது என்னன்னு சொல்றது சொல்லுங்க? முட்டாள் தான். அப்புறம் இது இங்க பாருங்க, நம்ம பிறந்ததே அப்பாவை அடையிறதுக்கு தான். அதான் எங்க அப்பன் சொன்னான், பக்தி சோதித்தே பல நாளும் காத்திருந்த வித்திகன் என்னை வேண்டார் மேல் வீட்டில செத்திறந்து தீ நரகச்சீல் குட்டியில அடைக்க கொத்தி இருந்த புழுக்கள் கொஞ்சம் தாங்க. அட பாவிகளே, என் அடையாத பைத்தியக்காரன்களே, உங்களை புழு கொஞ்சம் ஆத்மாவை நரகத்துல எமன் கொண்டு போடுவாங்க பகவான் சொல்றான். நம்ம பிறந்ததே மோட்சத்தை அடையிறதுக்கு தாங்க. அதுக்குண்டான வழியை தான் தேடணும். இங்க குத்துதே கொடையுதேன்னா இது நம்ம துன்பத்தை அனுபவிக்க வந்த இடங்க. பூமிங்கிற இன்பம் கிடையாது. ஒருத்தன் இந்த பூமி இன்பம்னு சொல்றவன் பெரிய ஆஸ்பத்திரியில போய் பார்க்க சொல்லுங்க, கர்மாஸ்பத்திரி இருக்கு பாருங்க, அங்க போய் பார்க்க சொல்லுங்க ஒரு நாள். அங்க சுத்தி ஒவ்வொரு வார்டுலயும் போய் சுத்திட்டு வர சொல்லுங்க, அவன் இன்பம் அப்படின்னு சொல்லட்டும், நான் என் பேரையே மாத்திக்கிறேன்.
அதனால இங்க பாருங்க, வாழ்க்கை இப்படியே போகாது. அபசகுனமா பேசுறேன்னு நினைக்காதீங்க. இது நம்ம கர்மத்தை தொலைக்க வந்த இடம். இங்க பற்று வைக்காதீங்க. யாரு மேலேயுமே பற்று வைக்க கூடாது. ஏன்னா நான் சொல்ல, பகவான் சொல்றான், யோன சீதின துவேஷ்ண சோசதின காங்சதி சுபாசுப பர்த்தியாகி பக்திய மானியக சமே பிரியகங்கிறான். எங்க அப்பன் கீதையில தெளிவா சொல்றான், எவன் ஒருபோதும் மகிழ்வதில்லையோ, வெறுப்பதில்லையோ, துயரப்படுவதில்லையோ, எதற்கும் ஆசைப்படுவதில்லையோ, எவன் ஒருவன் நல்லதும் தீயதும் அனைத்து செயல்களையும் துறந்தவனோ அந்த பக்தன் எனக்கு பிரியமானவன்கிறான். நீ ஒருபோதும் மகிழ்ச்சி அடையாதங்கிறான் பூமியில. ஏன்னா உடனே துன்பம் வந்துடும். நீ ஒரு நாள் நீ வாய் விட்டு சிரிச்சா 10 நாள் நீ அழுவ. உன் கர்மம் உன்னை அழ வச்சிரும். அதனால சந்தோஷப்படாதங்கிறான். ஆனா எதையும் வெறுக்காதங்கிறான். நடுநிலையே இரு, கடந்து போ. இது பாலம். இங்க வீடு கட்டி நீ இருக்கே, இது வீடு கிடையாது, பாலம். உனக்கு வீடு, நித்திய வீடு எங்க இருக்கு? நித்திய வீடு அங்க இருக்குங்க, மேல் வீடுங்க. நம்ம மோட்ச வீடு, ஆத்ம வீடு. உடல் எப்பனாலும் அழிஞ்சிருங்க. கர்ம வினையின்படி வந்திருக்கும். நம்ம இறப்பு எப்பன்னு சொல்ல முடியுமா? இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன், எனக்கு இத்தனை தேதி இந்த இடத்துல மரணம்னு அவன் முன்பே தீர்மானிச்சுட்டான். பிறக்கும் பொழுது எழுதிருவான். அதான் நடக்கும். ஆனா எனக்கு தெரியாது. இடைப்பட்ட காலத்துல நம்ம ஓடிட்டு இருக்கோம், நம்ம கர்ம வினை அனுபவிக்கிறது. இதுல இன்பம் வரும், துன்பம் வரும். கடந்து போனுங்க. மோட்சம் தான் நமக்கு நித்திய கதி. அதான் எங்க அப்பன் சொன்னான், என்ன சொல்றான், பாக்கியம் கொடுப்போம் நாமும் பலனுடன் வாழுவோர்க்கு, நோக்கிய கருணை உண்டாம் நோயிலாது இருந்து வாழ்வார், தாக்கிய வாசகத்தின் தன்மையை நம்புவோருக்கு பாக்கிய வைகுண்ட வீடு வந்தவர் வாழ்வார் தாமீங்க. வீடு எங்க இருக்கு? ஆத்ம வீடு வைகுண்டத்துல இருக்கா? இங்க வந்து 150 ரூபாய்க்கு வீடு, ஸ்விம்மிங் பூல் எல்லாம் கட்டிட்டா 10,000 கோடி கூட கட்டு. இங்க பாருங்க ஜி ஐயா, 40,000 ரூபாய்க்கு டீ ஷர்ட் போட்டா சொர்க்கம்ங்கிற அது இது போகுங்க. போகிகள் இவனுக்கு துன்பம் நரகத்துல ஐயோ அவ்வளவு ஆக்கினே இருக்கு. இது வந்து இங்க பாருங்க, பதவி புகழ் இது எல்லாம் மாயைங்க. இது உன்னை பெரும் நரகத்துல ஒண்ணு தள்ளிரும். இருக்கிறதுலே பெரிய பெரிய பாவம் என்ன தெரியுமா? தற்பெருமை. 4 பேர் நம்மளை மதிக்கணும்னு நினைக்கிறது. ஒருத்தனை சைக்கிளோடவோ அதை பண்ணவோ இதை பண்ணவோ கேவலம். நாயோட கொஞ்சம் அப்படிதானே? நீங்க உதயநிதியில சொல்றீங்க, அண்ணாமலை எல்லாம் சொன்னாரு. அண்ணாமலை சொன்ன மாதிரியே சொல்றீங்களா? ஏங்க நான் எல்லாம் யாரும் பேர சொல்லலைங்க, நீங்க என்ன உங்களுக்கு? அதனால இங்க பாருங்க, உதயநிதி இல்லங்க, எந்த நிதியும் இங்க தப்ப முடியாது. எந்த நிதியும் இங்க தப்ப முடியாது. ஏன்னா அவன் பிடியில எல்லாம் விளையுது. அதான் எங்க அப்பன்னு சொன்னான், காயக்காரன் மாய சித்தம் நான் உங்கள் கண்காணா பெருவழியோன், அவரவர் செய்யும் குற்றம் உங்கள் ஆண்டினான் அறிவினடாங்க. நான் கண்ணுக்கு தெரியாத மறைபொருட்டா பிள்ளைகளே, நீங்க செய்யற குற்றங்கள் எனக்கு மறைவா இல்லை, எல்லாம் நான் கணக்கு வச்சுட்டு இருக்கேங்க. எல்லாம் கேட்பான் ஆத்மா பின்னாடி. நீ செய்யற பாவ மூட்டைகள் அத்தனையும் வரும். அதனால இங்க பாருங்க, இந்த கலியுகத்துல பிறந்ததே பெரிய கொடுமைங்க. நாளை எங்க அம்மாவெல்லாம் அடிக்கடி கேட்பேன், நீ என்ன எதுக்கு பெத்து தொலைஞ்சேன்னு கேட்பேன். கோச்சுக்காதீங்க. ஏதோ பெரிய துன்பங்க கலியுகம். இங்க முள்ளு மேல நடக்கிற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். இது ஒன்றும் தர்மயுகம் கிடையாது. இனி வர்ற குழந்தைங்களாம் மன்னிச்சுக்கோங்க, இனி வர்ற பிறப்புகள் எல்லாமே ரொம்ப கஷ்டப்படும். இப்பவே பாருங்க எவ்வளவு நோய் நொடி, எவ்வளவு விபத்து. இங்க எவங்க நிம்மதியா இருக்கான்? நான் சொல்றேன், உங்களுக்கு கசப்பா இருக்கும். நம்ம பிறப்புங்கிற பெரிய துன்பங்க. ஐயோ பெரிய கொடுமை. அதனாலதான் ஞானிகள் சித்தர்களை போய் குகைக்குள்ள உட்காந்துட்டான். ஐயோ மனிதன் நடமாட்டம் இல்லாத இடத்துல ஒதுங்க காரணம் தான். ஆனா அங்கேயும் அவனை விட மாட்டேங்கிறீங்க. அங்கேயும் போய் அவனை பிடிச்சிக்கிட்டு தொங்குறீங்க. அதனால நீங்க இங்க பாருங்க, முதல்ல தன்னை அறிங்க. நம்ம பிறந்ததே மோட்சம், உய்வடையணும். உய்வடையாத ஆத்மா முடிஞ்சு போச்சு, சோழி முடிஞ்சு மீண்டும் பிறப்புக்குள்ளாயிரும். 85 லட்சம் பிறவி ரஜசி பிள்ளையும் கத்துவ கர்ம ஜாயதே ததா பிள்ளைங்க தமசி மூடையனு ஜாயதேங்க. 84 லட்சம் பிறவி நீ அசுர யோனி, பாம்பு, தேளு, பூரா எத்தனை பிறப்பிட இருக்கோ அத்தனை பிறப்பிட தொழில் நீ பிறந்தவனங்க. அந்த ஆத்மா வந்துடும். இந்த உடல்ல இருந்து ஆத்மா போனோன்னு எனக்கு மறுபடியும் நரகம் இருக்கு. நரகத்துல தண்டனை அனுபவித்த பிறகு இறப்புக்குரிய மண்ணுலகில விருட்சம் மனித பிறவே கிட்டாது. எப்போதும் மனித பிறவே எப்போதும் கிடைக்காது. புல்லு விலங்கு பறவை பிறக்கணுங்க. பெரிய துன்பங்க பிறப்பு. நீங்க என்னமோ இந்த பூமி வந்து ஆனந்தமயமான நினைக்கிறீங்க. பூமி பெரிய கொடுமையான இடங்க. அதுவும் கலியுகத்துல சொல்ல வேண்டாம். அதனாலங்க அதான் சாமி சொன்னாரு, நாளும் கூறுகளாச்சே நருளும் பெருகளாச்சே நாமும் சடையலானேன்னு சிவனைங்க. ஆயுட்காலம் குண்டிரும். ஆனா நருள்னா ஜனத்தொகை பெருகிறோங்க. வந்துருச்சுல, பகவான் முன்னாடி சொன்னதுங்க. கலியுகம் அழியறனால எல்லாம் நடக்குங்கிறான். நீங்க பூமியில பிறந்து நீங்க என்னத்தையே அனுபவிச்சிட்டீங்க சொல்லுங்க? உங்களுக்கு 50 வயசாச்சு, நீங்க என்ன இன்பத்தை அனுபவிச்சிட்டீங்க சொல்லுங்க? அட போங்கயா, மோட்சத்துக்கு வழியை தேடுங்கய்யா. இது ஒரு மண்ணாங்கட்டி, இது ஒரு மண்ணும் கிடையாது. ஆத்மா அப்பாட்ட கூட சேருங்க. அப்பாட்ட போலன்னா மீண்டும் பிறப்புக்குள்ளாயிருவீங்க. பயங்கர உபத்திரம் இருக்கு. இதை விட கொடுமையான தண்டனை உங்களுக்கு அனுபவிக்க வேண்டியிருக்கு. அதனால அங்க பாருங்க, இதெல்லாம் மோசமான இனி வர கலியுகத்துல இனி வர்ற காலம் ரொம்ப கொடுமையா இருக்கும். பகவான் அதையும் சொல்றான், ஆளா கருடனையும் சிட்டி ஓடி பறந்து அடித்து எடுக்க கண்டேன்னு சிவனைங்க. ஆளா கருடனை சிட்டுக்குறி அடிக்குமா? அந்த காலம் வரும், நடந்துட்டு இருக்கு. வெட்ட கோழி சிறகு தட்டி கூங்குறான் கலியுகத்துல. கூவுதா இல்லையா? கள்ளக்காதனை வச்சு புத்துயிரும் குலையுமா கணவனை கொண்டுற நடக்கா இல்லையா? அதான் சாமி சொன்னாரு, சேவல் கோழிகளோ கூவும் என்று சொல்லுவார்கள், பெட்டை தானும் கூவ கண்டேன்னு சிவனார். எல்லா பெண்களையும் சொல்லல, இந்த மாதிரி கொடுமையை பண்ணக்கூடிய அந்த பிசாசுகளை சொல்லியிருக்காரு. அதனால நல்ல தாய்மார்கள் பல கோடி இருக்காங்க, அவங்கள சொல்லல. இந்த மாதிரி பேய்களை சொல்றாரு. அதனாலயே பாருங்க, இப்படித்தான் இருக்கும்.
கலியுகத்துல எல்லாம் தலைகளை தான் இருக்கும். அதான் சாமி சொன்னாரு, பாம்பை கடிக்க வந்த கீரியை சீறி மாறி பாம்பட்டிக்கு வந்த ஒத்த கடைசி சிவனிக்காரு. கீரி தான் பாம்பு கடிக்கும். ஆனா இப்ப அப்படி இல்ல, கலியுகத்துல பாம்பு கீரியை கூத்தி கொண்டு போடுங்காரு. சாமி சொல்றாரு, ஆடு போய் மாடுடனே அலறவே மாக்கு போட்டு அதுவும் போர் செய்ய கண்டிருச்சு. ஒரு ஆடு போய் மாடை முட்டி தள்ளிருமா. நீங்க நடக்காலையா, நல்ல மனிதர்கள் இருந்து அரசியல்வாதி பயிலுங்க என்னென்ன பண்றான் நினைச்சு பாருங்க. அதனால இங்க பாருங்க, இது வந்து கடந்து போறதுக்கு பாருங்க, பூமியில இருந்து பிறப்பு இனி வர காலம் நோய் நொடி ரொம்ப அதிகமா இருக்கும். நான் சொல்ல களி அழிக்கிறார் சாமி. அதான் சொன்னாரு, பெரும் சுரத்தினால் அழிவு, காற்றினால் அழிவு, நஞ்சு தின்று கொலைபட்டழிவு, சம்மாரியால் அழிவு, பூமி எதிரும் ஓசையினால் ஒரு பெருமூச்சு உண்டாகும். இப்படி பற்பல தீர்ப்பு கேட்க நாராயணம் நாவில் வகுத்து சொன்னாங்க. தீர்ப்புங்கிறான். இப்ப நான் வந்து என்னை குத்தி கொண்டுட்டான்னு வச்சுக்கோங்க, இது வந்து என்னுடைய கர்ம வினை தீர்ப்புங்க. இப்ப இது யார்கிட்ட போய் முட்டுவீங்க? நோய் நொடியில் நான் இறந்து போனா தீர்ப்புங்கிறான். நாராயணன் நாவில் வகுத்து சொன்னோங்கிறான். கலியுகத்துல நம்ம 7 யுகங்கள்ல பிறந்திருக்கும். 3-4 யுகம் கணக்கு இருக்கு, 3 யுகம் கணக்கு இல்ல. 7 யுகத்துல இந்த ஆத்மா பிறந்திருக்கு. எத்தனை யுகங்கள்ல பிறந்தனே தெரியாது. அதுல எல்லாம் செஞ்ச கர்ம வினை கலியுகத்துல மொத்தமா கேட்கறான். அதனாலதான் இவ்வளவு கொடுமை. விளக்கம் கொடுத்தா விடிய கொடுக்கலாம்யா. அதனால அந்த பிறப்பா ஆனந்தம்னு சொல்றவங்க தயவு செய்து கொஞ்சம் தர்மாசுத்திரி போய் பாருங்க. தீபாவளி கொண்டாடுற அன்னைக்கு போய் பாருங்க, எத்தனை ஜனம் கடந்து ஐயோ அம்மா வழியில வேதனை. இதுதாங்க வாழ்க்கை. எப்பவுமே நல்லா போவாது. 100ல எப்பவுமே போக முடியாது, கீழே வரும். புரிஞ்சுக்கோங்க, வாழ்க்கை எப்பனாலும் மாறும். அதனால நான் வந்து தயவுசெய்து நான் அபசகமா பேச நினைக்காதீங்க. கசப்பாக இருக்கும், உண்மை. நீங்க தேட வேண்டியது அப்பாவை மட்டும் தேடுங்க, உங்க ஆத்மாவை தேடுங்க. இதை விட்டுருங்க. நம்ம சிவாய நம. திருச்சிட்டம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். சிவாய நம. உறவுகளே, சிவ அன்பர்களே, தற்போது தாங்கள் இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு சிவாலய திருப்பணி ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, முன்பு ஒரு காலத்தில் வந்து ஒரு சிவாலயம் இருந்திருக்குது. அதாவது இந்த ஏரியா வந்து இப்போ வந்து ஒரு தென்னை மரங்கள், பனைமரங்கள் சூழ்ந்த காடாக இருக்கிறது. முன்பொரு காலத்தில் இங்கே ஒரு ஊர் இருந்ததாக சொல்கிறாங்க. ஆனால் இப்போது சுற்று வட்டாரத்தில் 5 கிலோமீட்டர் சுற்றுலாவில் ஊரே கிடையாது, காடு. இப்போ இந்த இடத்துல ஒரு சிவாலயம் வந்து அமையிருக்கிறது. இந்த சிவாலயத்தில் வந்து இருந்த அந்த சாமியுடைய திருமணியை வந்து எடுத்து வச்சிட்டோம். திருப்பணி முடிஞ்சதுக்கப்புறம் பிரதிஷ்டை பண்ண இருக்கிற உறவுகளே, தற்போது இந்த வீடியோ பார்க்கக்கூடிய உறவுகள் தங்களால் முடிந்தால் ஒரு சின்ன உதவி செஞ்சு கொடுங்க. எங்கள் இடத்துல பொருளாதாரம் இல்லை. அதனால் பார்த்திங்கன்னா அந்த வேலையெல்லாம் அப்படியே நின்று போச்சு. பாருங்கள், இந்த அப்படியே பாதியிலே நிற்கிது இந்த சிவாலய திருப்பணி வந்து. பக்த கோடிகள், அன்பு உள்ளங்கள், தயவுசெய்து நீங்கள் உதவி செய்ய விருப்பமுள்ள உறவுகள் உதவுங்க. உங்களுக்கு கோடி புண்ணியம் கிடைக்கும். இந்த சாமியோடைய அருள் அனுகிரகம் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ஒரு புகழ்பெற்ற சிவாலயம்னு கூட சொல்லலாம். சாமியோட திருமணியை எடுத்து வச்சிட்டோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு வாசி தண்டம் இருக்குது. அந்த காலத்தில் ஒரு முனிவர் யாரோ தவம் செஞ்சுருக்காங்க. அவங்களுடைய வாசி தண்டம் அவர் திருக்கரங்களால் எழுதின ஓலைச்சுவடி கூட இன்றும் இருக்குது, இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. அது கோயில் திருப்பணி முடிஞ்சதுமே அதையும் நாங்கள் அந்த வழிபாட்டுக்கு வச்சுடுவோம். இந்த சிவாலய திருப்பணி வந்து சாமி திருநாமம் வந்து முக்தீஸ்வரர் அப்படிங்கிற திருநாமத்தில் வழங்குறாரு. நெல்லை மாவட்டம் நாங்குநேரி தாலுகாவில் இந்த சிவாலயம் அமைய இருக்கிறது. உறவுகளே, இந்த வீடியோ பார்க்கக்கூடியவங்க ஒரு 2 பேருக்காவது கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒரு சின்ன உதவி செஞ்சால் இந்த ஆலய திருப்பணி வந்து கண்டிப்பாக நாங்கள் வெற்றிகரமாக முடிச்சுடுவோம். பாருங்கள், அந்த வேலை எல்லாமே அப்படியே நிற்கிது. கல்லெல்லாம் இறக்கி போட்டிருக்கோம். இன்னும் நிறைய கற்கள் தேவைப்படுது. சாமியோடைய அந்த திருக்கோபுரம் பார்த்திங்கன்னா லிங்க வடிவிலே அமைக்க இருக்கிறோம். உதவுங்கள் உறவுகளே. உங்களுக்கு அப்பா சிவபெருமானுடைய அருள் நிச்சயம் கிடைக்கும். எம்பெருமான் சொல்வான், வாழுவீர் தாழ்வில்லாமல் மக்களும் கிளைகள் கொஞ்சி நாளுமே மகிழ்ச்சியை கூர்ந்து நலமுடன் வாழும்போது நீளுமே எனது செங்கோல் நீதியும் நெறிபோல் வந்து ஆளுமே உங்கள் தன்னை அன்புடன் அலையாவண்ணம். உங்களை எம்பெருமானுடைய அப்பாவுடைய திருவாசகத்தாலேயே வாழ்த்துறோம் உறவுகளே. ஆணுடன் பெண்ணும் பெற்று அதிகமாய் செல்வமாகி தானுடன் நினைவுமுற்று தர்மமும் நெறியும் கற்று வேணும் நீள் காலமெல்லாம் வெள்ளியர் உடனே வாழ்ந்து போனுதல் கமலநாதன் பொற்பதம் பெற்று வாழ்வீர். அந்த ஈசனுடைய பொற்பதம் நிச்சயம் கிடைக்கும். உங்களுக்கு இகத்திலும் சுகம், பரத்திலும் சுகம். உங்களுடைய கர்ம வினைகள் மன்னிக்கப்பட்டு உங்களுக்கு நிச்சயம் மோட்ச வீடு கிடைக்கும். இகத்தில் பூரண ஆயுளுடன் நோய் நொடி இல்லாமல் வாழ்ந்து நீங்கள் பரவாழ்வும் பெறுவீர்கள் உறவுகளே. மக்களே, நீங்கள் எல்லாம் வாழ்பொன்னம் பதியிற் சென்று முக்கியமான யுகநில மதிலே தன்னால் கக்கிய பொன்கள் ஸ்வர்ணம் கைமணம் குளிர அன்னம் பொக்கிஷம் நிறைய வைத்து புகழ உண்டு இனிதாய் வாழ்வீர். இந்த இகவாழ்வும் பரவாழ்வும் உங்களுக்கு சுகப்பட அப்பன் ஈசனர்களால் வாழ்த்துகிறோம். இந்த திருப்பணிக்கு உதவி செய்ய ஒரு ஜிபே எண் சொல்கிறோம். இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம். நீங்கள் இந்த எண்ணிலே நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். ஜிபே, ஃபோன்பே, வாட்ஸ்அப் எல்லாம் இந்த நம்பர் தான். 93 85 44 31 06 93 85 44 31 06. இந்த எண்ணில் நீங்கள் உதவலாம், தொடர்பும் கொள்ளலாம்.
வாட்ஸ்அப்பு இந்த எண்ணு தான், ஜிபே இந்த எண்ணு தான் உறவுகளே. முடிந்த அளவுக்கு 2 பேருக்காக ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்கக்கூடிய யாராவது ஒருத்தர் சின்ன உதவி, நீங்கள் வந்து பெரிய அளவில் செய்யணும் கூட, நீங்கள் ₹1 நீங்கள் தந்தாலும் மனசார வேண்டி ஏற்றுக்கிறோம் உறவுகளே. உதவுங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். உறவுகளே, நம்ம இந்த இடத்துல வாழ்ந்து மறைந்த ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்திய பல 100 ஆண்டுகளுக்கு முன்பு உள்ள வாசி தண்டம் ஒரு சித்த மகாபுருஷர் பயன்படுத்தியது. அவர் திருக்கரங்களால் எழுதிய அந்த ஓலைச்சுவடி கூட பாருங்கள், இன்னும் பாதுகாக்கப்பட்டு வருது. இந்த சிவாலயம், நம்முடைய இந்த சிவாலய திருப்பணி முடிந்ததுமே எம்பெருமான் அவர் எழுதிய அந்த சிவனை பற்றி புகழ்ந்து எழுதிய அந்த பாடல் வரிகள் இதில் இருக்குது. இந்த வாசி தண்டம் அவர் பிரதிஷ்டை செய்த அந்த லிங்க திருமேனியையும் இந்த இடத்துல நாம் இந்த ஆலயம் கட்டி நாம் பிரதிஷ்டை செய்திருக்கிறோம். அனைவரும் இந்த ஆலய பிரதிஷ்டைக்கு கண்டிப்பாக வரணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோ பார்க்குறவங்க உதவி பண்ணுங்கள் உறவுகளே. பொருளாதாரம் இல்லாமல் திருப்பணி நின்று போச்சு. முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், உதவுங்க. நன்றி. நம சிவாய. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம், பொன்னம்பலம். இந்த புண்ணியபலம் தங்களுக்கு கோடான கோடியாக வரும் உறவுகளே. நம சிவாய.